பிரியமானவர்களே, யுத்தம் அல்ல எரிகோ, விசுவாசத்தின் நடை. யோர்தான் கடந்து விட்டார்கள், வாக்குத்தத்த தேசத்துக்கும் வந்து விட்டார்கள். ஆனால் முதல் நகரம் எரிகோ. உயரமான சுவர், வலுவான கதவுகள், மனித கண்களுக்கு வெல்ல முடியாத தடையாய் நிற்கிறது. அப்பொழுது தேவன் சொன்ன திட்டம் கவனியுங்கள். வாள் எடு, இல்லை இல்லை, வாள் இல்லை. அம்பு விடு, இல்லை. இதையெல்லாம் தேவன் சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை. சுற்றி நட, இதைத்தான் சொன்னார். சகோதரர்களே, தேவன் தரும் வெற்றி எப்போதும் நம் புத்திக்கு பொருந்தாது. அவர் நம்முடைய விசுவாசத்தை நடையாக மாற்றுகிறார். 6 நாள் மௌனம், பேசாதே, முறுமுறுக்காதே, கூட்டத்தில் குரல் உயர்த்தாதே. 7ஆம் நாள் கத்தல். கத்தல் ஆயுதம் அல்ல, அது நம்பிக்கையின் வெளிப்பாடாய் மாறுகிறது. சுவர் விழுந்தது. எரிகோ ஒரு பாடம் சொல்லுகிறது. சுவர் உயரம் முக்கியமல்ல, நீ யாரின் வார்த்தையில் நடக்கிறாய் என்பதே முக்கியம். இன்றைய வாழ்க்கையில் எரிகோ எது? கடன், நோய், உடைந்த உறவு, மீண்டும் மீண்டும் தோல்வி, என்னால் எழும்பவே முடியவில்லையே என்ற எண்ணம். தேவன் சொல்கிறார், சண்டை போடாதே, தேவனுடைய வார்த்தையில் நட என்று. ஒவ்வொரு நாளும் ஒரு சுற்று ஜெபத்தில் நட, மௌனத்தில் நட, நம்பிக்கையை காக்க, நேரம் வந்தால் கத்த, தேவனை மகிமைப்படுத்த. எரிகோ விழும், விசுவாசத்தில் நடந்தால். இன்றும் நம்மளுடைய பிரச்சனைகள், தடைகள், பாரங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், கண்ணீர், விசுவாசித்தால் எரிகோ விழுந்தது போல தேவன் இத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பர்களே, நேரம் வந்தால் தேவன் நம்மை உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேத வசனம் கற்றுத்தருகிறது. நாம் தேவனுடைய கைக்குள் அடங்கி இருப்போமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போமா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.